நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், ஏலக்காய் 3, அன்னாச்சி பூ 1, பட்டை 1 பீஸ், கிராம்பு 2, பிரியாணி இலை 1 எடுத்து வச்சுருக்கோம். இதை இப்போ நம்ம வானலியில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற செலவுகளையெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் விடாமல் வறுத்துக்கலாம். சரி, நீ வறுத்தாச்சு, எடுத்துக்கலாம். கோழிக்கறியை கழுவி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம். அது கூட மஞ்சத்தூள் சேர்த்து பாதி அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த செலவை நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டு வச்சுட்டோம். நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறதுக்கு நம்ம இப்போ தாளித்து விடலாம். நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறதுக்கு இப்போ நமக்கு வடைச்சட்டி வச்சுருக்குறோம். இதில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திருக்கிறோம். பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை சேர்த்திக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். நல்ல பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். அந்த 4 வெங்காயத்தை இது கூட போய் எண்ணெயில் சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம கறிவேப்பிலை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்குறோம். நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறோம். அதை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இப்படி வதக்கி விட்டுறலாம். மசாலா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்திருக்கலாம். இது நம்ம பாதி வேக வச்சு வச்சுருக்கிறோம். அந்த சிக்கனை இது கூட சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். வறுவல் நல்லா வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கறியெல்லாம் நல்லா வெந்து வறுவல் நல்லா வந்திருக்குது. இந்த டைமில் நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்து தேங்காய் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும் நம்மளுக்கு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். நல்லா 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா இப்போ நமக்கு சுவையான ஒரு நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வறுவல் சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். மல்லித்தலை சேர்த்திட்டோம். ஒரு பரட்டி நம்ம இறக்கி வச்சுக்கலாம். நல்ல டேஸ்டான சுவையான நாட்டுக்கோழி வறுவல் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நம்ம செய்கிறதுக்கு மைதாவும் கோதுமையும் 2 சேர்த்து பாதி சரிபாதி எடுத்து செய்கிறேன். ஏன்னா மைதா சேர்க்கும்போது கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 2 சேர்த்து செய்கிறேன். இதில் கோதுமை இதில் 1.5 கப்பு போட்டுக்கலாம். மைதா 1.5 கப் சேர்த்திருக்கேன். உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வெண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்து லேசாக உருக்கி வச்சுருக்கேன். அந்த வெண்ணெயை நம்ம இது கூட சேர்த்திக்கலாம்.
வந்து தயிர் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சிட்டு வந்துட்டோம். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் வச்சு தடவி விட்டுருவோம். இப்போ நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஈர துணியை வச்சு கவர் பண்ணி வச்சுடுவோம். 2 hours கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்ம போட்டு மூடி வச்சுருந்தோம். அதை வந்து இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த நல்லா வந்துருச்சு, புஸ் புஸ்ன்னு மாவு வந்திருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பஞ்சாட்டம் நல்லா மாவு இப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்து தேய்க்கலாம். இப்போ வந்து நாளைக்கு இந்த மாதிரி தேய்ச்சிடலாம். இப்போ வெந்துட்டுருக்குது. நம்ம லைட்டாக இப்போ வந்து பட்டர் மேலே ஆட் பண்ணலாம். இப்போ 2 டைம் அப்படியே திருப்பி திருப்பி போடுவோம். போட்டு பட்டர் மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா மொறு மொறுன்ட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வீட்டிலையே இந்த மாதிரி நான் வந்து செஞ்சுக்கலாம். வீட்டிலையே சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி வறுவலும் நானும் செஞ்சாச்சு. சூப்பராக வந்திருக்குது. வாங்க சாப்பிட்லாம். பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.